ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ஆட போகிறது பிஜிஎம்ஐ தான். ஸ்குவாட்லலாம் யாரும் கிடையாது, நான் மட்டும்தான் சிங்கிள் பிளேயர் தான். இன்றைக்கி நைட்டு வேணால் லைவ் போட ட்ரை பண்ணுறேன். பட் லைவ் போட நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் தான் நம்மளால் மொபைல் லைவ் போட முடியும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 9 மெம்பர்ஸ் தான் பேலன்ஸ் இருக்குது மைனிங். நீங்கள் புது கேமர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கேமர்ஸ் வந்து ஒரு குவாலிட்டியான கேமர்ஸ் கிடைப்பாங்க. நானும் ஒன்றும் ஒரு ப்ரோ பிளேயர்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு நான் ஒரு நியூ கேமர் தான். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் டோஜோ ஸ்குவாட். நீங்கள் கேம் மட்டும் இல்லாமல் சேனலில் மீம் ரியாக்ஷன்ஸ், இன்ஸ்டா ரீல்ஸ் ரியாக்ஷன்ஸ், அப்புறம் ரீல் ரோஸ்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ் கூட ஃபியூச்சரில் எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம டிடிஎம் தான் போட போகிறோம். ஆக்சுவலாக நான் ஒரு பெரிய ப்ரோ பிளேயர்லாம் கிடையாது, நியூவாக இப்போ தான் கேமிங்குள்ளே வந்திருக்கேன். டிடிஎம் ஆக்சுவலாக விளையாடிருக்கேன், நான் ஒரு காலேஜ் டேஸில் விளையாடிருக்கேன் பப்ஜி. ஸோ பார்க்கலாம் இப்போ என்ன நடக்குதுன்னு. Get in the car. I need consumables. காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லாஸ்ட் கிட்ஸ் எங்களுக்குன்னு ஒரு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக ஒரே ஒரு ஸ்டாஃப் தான், அவங்களே எவ்வளோ நேரம் பார்ப்போம். கொஞ்சம் நேரம் ஃப்ரீ கிடைக்கும் எங்களுக்கு, ஒரு ஹவர் இல்லை 2 ஹவர் கூட எங்களுக்கு ஃப்ரீ கிடைக்கும். ஸோ அந்த டைமில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பசங்கள்லாம் சேர்ந்து லாஸ்ட் பெஞ்சில் இந்த மாதிரி பப்ஜி விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ எனக்கு தெரியாது ஆக்சுவலாக இதுதான் பப்ஜி அப்படின்னு எனக்கு தெரியாது. பசங்க விளையாடிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ் போய் விளையாடிட்டு இருக்குது, அவங்களுக்கு பார்த்து இன்ட்ரெஸ்ட் வந்து அதுக்கப்புறம் தான் நான் வந்து பப்ஜி விளையாடவே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி தான் இந்த பப்ஜி இன்ட்ரெஸ்ட்டு. அப்புறம் இப்போ ரீசெண்டாக ப்ரொடெக்டர்ஸ் கேம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா. இந்த அளவுக்கு அதில் வந்து யூஐ கஸ்டமைசேஷன் இல்லை, ஆனால் விளையாடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. எல்லாருமே அது எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரொடெக்டர்ஸ் கேம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு எனிமி எங்கே வந்தாலும் வந்து போட்டு தள்ளிட்டே இருக்கானுங்க, நமக்கு வேறு புல்லட் இருக்குது. இந்த என்ன எடுப்போம், எனிமியோட கண்ணை எடுக்கிறது போட போகிறான். ஓடு ஓடு ஓடு, அந்த கண்ணும் எம்டியா, எனிமியோட கண்ணும் எம்டி. ஓடு 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 ஒழிஞ்சிக்க ஓடு ஓடிக்க பொழைச்சிக்க முடிஞ்சா. கொஞ்சம் ஃபன்னில் புல்லட்ஸ் இருக்குது. அங்கேருந்து சுட்டாங்க, ஆமாம் அங்கேருந்து சுட்டான். அங்கேருந்து வேறு யாரையும் சுட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா பிசி கேம்ஸ் எல்லாமே நான் ட்ரை பண்ண ரெடி. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். நியூஸ் சேனல் நேம் டோஜோ ஸ்குவாட். இங்கே யாரையுமே இருக்கான். என்ன போட போட்டான். ஓடிட்டுருக்கான் உள்ள. நம்மளோட வேற ஓடிட்டுருக்கானா, நம்மளோட பேஸ் ஓடிட்டு போட்டு தள்ளிட்டான். சுடாமல் கையை வச்சு பார்த்துனே இருந்தா அப்புறம் போட்டு தான் தள்ளுவான். நான் 27 கில் நம்ம டீம். ஓகே பார்க்கலாம் இதுக்கப்புறம் நம்ம கில் எப்படி பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஒரு கில் ஆயிடுச்சு. யாரையும் வாங்கடா வாங்க, உனக்கு கில் பண்ணுற மூடில் இருக்கேன். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் சுட்டா போ. முடிஞ்சிடுச்சு.
நெக்ஸ்ட் இயர் அவனே இதுக்கு நெக்ஸ்ட் இயர் இந்த பக்கம் ஓடிட்டுருக்கான். ஆக்சுவலி டிடிஎம்ல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா, கிளாசிக் கேம்ஸ் வார் கேம்ஸோட டீம் டெத் மேட்ச்சில் வந்துட்டு நீங்கள் செத்து போயிட்டாலும் ரீஸ்பான் ஆகிடலாம். ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. சரி, ஒருத்தன் நம்ம சொல்லிட்டான் அப்படின்னா கூட நமக்கு அந்த ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கான ஒரு டைம் கிடைக்கும். நீங்கள் ரீஸ்பான் ஆகி வர்றதுனால ஓகே இந்த நெக்ஸ்ட் டைம் எடுத்துக்கணும்னு உங்களுக்கு ட்ரைனிங் பேஸ்டாக தான் டிடிஎம் இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக டிடிஎம் விளையாடலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் கிளாசிக் மேட்சஸ் போட்டு விளையாடுறது டிடிஎம்ல உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கும். ஏன்னா அது க்ளோஸ்டு காம்பேக்ட் இந்த மாதிரி விஷயத்தில் எல்லாமே உங்களுக்கான லிமிட்டட் ஏரியாக்குள்ளே தான் எல்லா எனிமீஸுமே இருக்க போகிறாங்க. ஸோ கிட்ட இருக்கும் எல்லாமே. அந்த சீக்கிரம் நீங்கள் செத்துருவீங்க ஒருத்தர் இல்லைன்றது சீக்கிரம் கிடச்சிடும். ஆனால் நீங்கள் சாகிறது சீக்கிரம் நடந்துடும். ஸோ இந்த மாதிரி மாறி வரதுனால உங்களுக்கு வந்து ஸ்பீடாக அந்த கேமை வந்து மூவ் பண்ணுறது ட்ரெயின் ஈஸியாக இருக்கும். நீங்கள் தப்பிச்சுருக்காங்க அவன் போட்டு தாக்கலாம். யார் அது? 12 கில் பண்ணியிருக்காருன்னு. குட் MVP. இப்போ நம்ம எத்தனை கில் பண்ணியிருக்கோம் தெரியலையே. மேபி ஒரு 11 கில் பண்ணியிருக்கோம். பரவாயில்ல, 11 கில் பண்ணியிருக்கோம். ஓகே கைஸ், இதுதான் இப்போதைக்கு என்னது போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு வந்து 50 சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் லைவ் போட ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக லைவ் போடுவேன், அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் எனக்கு இன்னொரு 9 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ரிமைனிங். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மீ. லைவில் உங்களுக்கு பிசி கேம்ஸு ப்ளஸ்ஸு பிஜிஎம்ஐ லைவ், ஃப்ரீ ஃபயர் லைவ், இந்த மாதிரி எல்லா கேம்ஸுமே உங்களுக்காக நான் லைவ் போடலான்னு இருக்கேன். எனிவே